Hi guys, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ நான் எஃப்எஃப் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஒரு 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு 2-3 எஃப்எஃப் நான் டப் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போது புதுசாக ஃபோன் மாற்றினதில் நிறையா ஃபைல்ஸ் டெலீட் பண்ண வேண்டியதாக போயிருந்தது. ஸோ அதனால் ஆக்சுவலி நான் டப் பண்ணதே மறந்துட்டேன், அந்த ஃபோனில் இருந்துச்சு அப்படிங்கிறதே. ஸோ இப்போ அந்த ஃபோன் இல்லை. ஸோ அதனால் எதுவுமே எடுக்க முடியலடா. சாரி, லாட்ஸ் ஆஃப் சாரி. அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஹெல்த்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சால் கண்டிப்பாக, ஏன்னா இப்போ லீவ்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய எஃப்எஃப் டப் பண்ணி அட்லீஸ்ட் டிராஃப்ட்லையாவது வச்சுக்கலாம். எப்போயாவது டைம் கிடைக்கும்போது ஒரு ½ உட்காந்தா கூட எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம்டா. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். தெரில, பார்க்கலாம். ஸோ வாங்கடா நம்ம டாட்டா ஷோக்குள்ளே போகலாம். ஸோ யூ ஆல் ஹேவ் சீன் த டைட்டில் ஃபேக் ஃபியான்சி. ஸோ ஃபியான்சி அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபேக், ஓகே, லைக் அ ஃபேக் என்கேஜ்மெண்ட். ஓகே, ஸோ வாங்கடா நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் இப்போ தான்டா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்கள் கம்பெனிலேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே உங்களோட பைக்கில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே அந்த ஃப்ரெண்டில் அந்த ஹேண்ட்பேர் இருக்குல்ல, ஸோ அதுதான் லைட்டாக தட்டிட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ அந்த பார்க்கிங் லாட்டில் தான் உடனே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அங்கே உங்கள் பைக்கில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பரில் புதுசாக கால் வருது. யாருன்னே தெரில, ஏதாவது ஸ்பேம் காலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே யோசிக்கிறீங்க. சரி, எதுக்கு எடுத்தாலே வாணி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த கால் அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே அட்டென்லாம் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணுறீங்க. ஸோ வேறு ஒரு நம்பரில் இப்போ கால் வருது. இதில் அதை விட ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர். என்னடா உங்கள் பிரச்சனை? ஸ்பேமுக்கு எத்தனை நம்பர் தான் வச்சு தள்ளுவீங்க? ஒரே நம்பரில் கால் பண்ணாவது எடுக்கலாமா? ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் லைட்டாக வச்சுட்டு சரி இதுவும் ஸ்பேம் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பேர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் ஸ்வைப் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே உங்களோட வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சைடில் ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்பீடில் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போது ஒரு மால் சைடு தான்டா. சரி, ஓகே, இங்கேதான் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு கொண்டதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி நான் ஷாப்பிங் வந்திருக்கேன்டி, என் பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் வேலைக்கு, என்னை பிக்கப் பண்ணிக்கோ வேலை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி வச்சுருப்பா. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ அவளுக்காக அந்த மாலுக்கு வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தோழடி பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து அவளுக்கு கால் பண்ணுறீங்க. எப்படி வெளில வந்த தலைவ அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்குறீங்க. தோ வந்துட்டுருக்கேன் இதோ இப்போ தான் 2nd floor வந்துட்டேன், இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு டப்புன்னு ஃபோனை வச்சுருப்பா. 2nd floorல இருக்குது, இந்த மாலில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு மேலே கீழே பார்க்குறீங்க. அந்த மால் நல்லா பெரிய மாலு. சரி வா உள்ளே போகலாம், கீழே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சைடில் போயிட்டு ஓரம் கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட அந்த ஒர்க் பேக் பேக் மாதிரி இருக்கும்ல, லேப்டாப் பேக், ஸோ அதை அப்படியே மாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க உள்ள. சும்மா அந்த எண்டை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அப்படியே சும்மா சுருட்டிக்கிட்டே அப்படியே நடந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இந்த எருமாடி எங்கே போச்சோ, லிஃப்ட்டில் வருதா எலிவேட்டரில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு குடுன்னு உங்கள்கிட்ட ஓடி வரா. ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, சரி ஓகே அவள் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டு இருந்திருப்பீங்க. லைக் உங்களுக்கு நீங்கள் அவளை பார்க்கல, பட் ஆனால் உங்கள்கிட்ட தான் வரா. பட் ஆனால் நீங்கள் அவளை பார்க்கல, நீங்கள் சைட்லலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த சைடு எலிவேட்டர்லாம் போயிட்டு வேலை கீழே பார்த்துட்டு வராளா அப்படின்னு பார்க்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பட் ஆனாலும் அவளை பார்க்கல. அவள் பின்னாடி வயனு கத்த வைக்கிறாளே, வா என் ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் எல்லா பேக்கையும் சேர்த்து ஒரே கையில் வச்சுட்டு இன்னொரு ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறா. வயனு அப்படிங்கிறா. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணி அவள்கிட்ட கேட்குறீங்க. உனக்கு பின்னாடி எலிவேட்டர்கிட்ட நிற்கிறேன் பாருடி அப்படிங்கிறா. நீங்கள் டப்புன்னு இன்னொரு எலிவேட்டர்கிட்ட திரும்பியிருப்பீங்க.
அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இன்னொரு எலிவேட்டர் இருக்குது, அங்கே இருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறா. ஓ ஓ ஓ அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அங்கே திரும்பிங்க. அங்கே தான் நீ உங்களை பார்த்து முறைச்சி பார்த்துட்ருக்கா. அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேக்லாம் வாங்குறீங்க. ஏன்டி எங்கடி பார்த்துட்ருக்க, எங்கே பராக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. பராக்கெலாம் இல்லை, நீ எங்கே வருவேன்னு பார்த்துட்ருக்கேன். நீ எவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கேன், இங்கே நிற்கிது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு வெளில போகிறா. எங்கடி வண்டியை வச்சுருக்க அப்படிங்கிறா. தோ அந்த சைடு அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போது உங்கள் வண்டியில் வந்து எல்லாமே அவெல்லாம் கோத்து விட்டுருப்பா. ஸோ கோத்து விட்டுட்டு அவள் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கா. நான் உட்காந்துக்கப்புறம் தான் நீ உட்காரணும், வண்டி அப்படியே கவுந்தடிச்சு விழுந்துடும், எந்திரி அப்படிங்கிறீங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எழுந்திரிக்கிறாங்க, நீங்கள் உட்காருறீங்க. ஸோ அது மாதிரி அப்படியே வண்டியெல்லாம் உருட்டிக்கிட்டு அந்த சைடு அப்படியே அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க. சரி ஓகே நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. ஏடி வாடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படிங்கிறா. கோணத்தில் வந்துடுவான். வந்து நான் எதாவது பேசி ஏதாவது சண்டை ஆகிறதுக்கா போடி அப்படிங்கிறா. ஏன் நீ ஆள்கிட்ட சண்டை போடுற? ஆமாம் அது ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு வேஸ்ட்டு, இன்னாமா நான் சொல்கிறது அப்படிங்கிறீங்க. நீ இன்னும் அதுலேருந்து வரவே மாட்டியவன். ஏன் அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல, என் வாயை பிடிச்சி இழுக்கா, நான் எதாவது சொல்லிடுவேன் போயிடுவாங்கட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவள்கிட்ட சொல்கிறீங்க. நீ திருந்த மாட்டேடி. ஏண்டி லவ் பண்ணுறது நான், நீ மூடிட்டு போகலான்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளும் சரி ஓகே இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு லெஃப்ட்டுக்கு போயிருப்பா. ஸோ அந்த இதில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே லெஃப்ட் இருக்கும்ல, ஸோ அங்கே அப்படியே அவள் போயிருப்பா. ஸோ இப்போது நீங்கள் அவளோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளம்பியிருப்பீங்க உங்களோட ஹவுஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தனியாக ஒரு வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட வண்டி வந்து அந்த பார்க்கிங் சைடில் வீட்டிலே இருக்கும்ல ஃப்ரண்ட்டில், ஸோ அங்கே விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாவி எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ பின்னாடி கதை நார்மலாக லாக் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. மறுபடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நம்பர்லேருந்து கால் வந்துச்சுல்ல, ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ண நம்பரே மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஓகே இது ஸ்பேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கோஸ்ட்டில் உட்காந்துட்டு ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹலோ வயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வயன் தான் பேசுகிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேம் உங்களை எங்கள் பாஸ் கூப்பிட்டாரு. பாஸா? நீங்கள் யாருங்க நீங்கள் பேசுகிறீங்க? உங்கள் பாஸ் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, யாருன்னு முதல்ல சொல்லுங்கள். ஜான் கம்பெனி தெரியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. மேம் ஜான் என்டர்பிரைசஸ் CEO அப்படின்னு சொல்லி அந்த என்ன பக்கத்தில் ஒருத்தவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. ஜான் என்டர்பிரைசஸ் CEO அவங்களோட நேம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜான் ஜங்குக் மேம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு சைடு அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு அப்படி யாரும் தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் மேம் சார் சொன்னார் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த சைடு சொல்லிட்டு ஒரு சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் எதுவுமே சொல்ல. எனக்கு அந்த மாதிரி யாரும் தெரியாதுங்க, சாரி, ஐ திங்க் ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மேம் நீங்கள் ஒயன் தான் ஒரு சார் சொன்னார். ஷுர் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொல்கிறாங்க அந்த பொண்ணு. நீங்கள் மேபி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு சைடு வச்சிடுச்சு ஃபோனை. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ எதுக்கு அவன் கால் பண்ணுறான்? அவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அவன் தான் போயிட்டான்ல அப்போவே, இப்போ என்னவா சும்மா நோயிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி அந்த கோச் சைடில் தூக்கி போட்டிருப்பீங்க. லைட்டாக குஷன் அப்படிங்க, அதனால லைட்டாக பவுன்ஸ் ஆகிட்டு ஃபோன் அப்படியே கோச்சில் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக தலையில் கை வச்சுட்டு அப்படியே பின்னாடி லீன் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு அவன் கால் பண்ண சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மண்டையில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. காலேஜில் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவன் பாட்டுக்கு மாஃபியா சைடு போயிட்டான் விட்டுட்டு, அப்புறம் எதுக்கு இப்போ கூப்பிட்றான்? என்ன பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணுறதுக்கா? தேவையே இல்லை சாமி.
அதெல்லாம் எடுக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறீங்க. மறுபடியும் டேன்னு அடிக்குது. நீங்கள் இந்த தடவை யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. மறுபடியும் அதே நம்பர் தான். பேசாமல் நீங்கள் என்னோடய ட்வின் சிஸ்டர்கிட்ட பேச வந்தீங்கன்னு சொல்லிடலாம். அதே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு நீங்கள் மட்டும் ஃபோன் அனுப்ப மாட்டீங்க. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட வாய்ஸ் இருந்தாருவா. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஜங்குக் தான் பேசுகிறான். நீங்கள் என் சிஸ்டர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் வயன் இல்லை, நான் வயனோட சிஸ்டர், நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபோனை வைக்க போயிருப்பீங்க. வயன் நீ தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். ஆக்சுவலி நீங்கள் காலையில் தான் எடுத்துருப்பீங்க, பட் ஆனால் லைட்டாக ஸ்பீக்கரில் இருந்திருக்கும். ஸோ அதனால் கேட்டிருக்கோம். ஹலோ நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் என் சிஸ்டர்கிட்ட. வயன் நீ தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், பேச்ச மாட்டாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அதான் சொல்கிறேன். வயன் ஏன் வயன் பொய்யா சொல்லிகிட்டே இருக்க, நீ தான் வயன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சரி ஆமாம் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த லைட்டாக கத்திருப்பீங்க. ஓ ஏன் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாயில் கை வச்சுட்டு நீங்களே லைட்டாக காம் பண்ணியிருப்பீங்க. கற்று நல்லா கத்துறதுக்கு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஸோ லைட்டாக உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வயன் நான் மட்டும் ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு? எதுவும் வந்தாலும் டக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறியா ஜங்குக், என் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1 டேக்கு நடிக்கணும், நல்லா நடிப்பையே காலேஜ்லலாம், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்லான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். என்ன நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சொன்னாலும் என்ன அப்படின்னு தெரியணும்ல, ஸோ அதுக்காக கேட்குறீங்க. என்னோடய ஃபியான்சியாக நடிக்கணும், நடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னோட ஃபியான்சியாவா? ஒன்னெல்லாம் யாரோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் நான் அப்போ இருந்தவெல்லாம் கிடையாது சரியா, முதல்ல நீ என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு ஒன்றை மீட் பண்ணலாம், ஏன்னா நீ தான் என் ஃபியான்சியாக நடிக்க போகிற, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு முதல்ல தெரியணும்ல, அப்புறம் அங்கே வந்து ஏதாவது ஷாக்காக நடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எதுக்கு மீட்டிங்லாம், அதான் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேவைதான், இல்லைனா நாமும் வீட்டு வாசலில் நினைப்பேன் அப்படிங்கிறான். ஐயோ ராமா, எங்கே மீட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஓ வீட்டு சைடு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரு முக்கில் ஒரு காஃபே இருக்குல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் தோணுது. பட் ஆனால் நீங்கள் எதுவும் கேட்கல. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. அங்கே ஒரு 15 மினிட்ஸில் வா, நான் வந்துடுவேன் அப்படிங்கிறான். வந்துடுவானா? எல்லாம் மாஃபியாவா என்னது, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கான், மாஃபியானா செம்ம பிஸியாக இருப்பாங்கல்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி மனசில் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் ஆனால் எதுவும் சொல்லலை. சரி ஓகே வா அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அவன் அப்போவே காஃபேல வந்திருப்பான். மனுஷன் வந்து அவங்க தெரு மக்கள் தான் நின்றுட்டுருக்கான், ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. லைக் பேசிகிட்டு இருக்கும்போதும் அவன் அந்த சைட் தான் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் வருவீங்களா, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே இல்லைனா டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணால. ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துருப்பீங்க. ஓகே ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஜீன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு ஷர்ட், ஓகே ஸோ ஹேர் நல்லா போனிடெயில் மாதிரி கட்டிட்டு நீங்கள் மட்டும் வந்திருப்பீங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஹெவன்லி பியூட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், செம்ம அழகாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த காஃபேக்குள்ளே போயிட்டு அவனுக்காக சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது, பட் ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். வயன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஒரு டீப் வாய்ஸ் அவங்களுக்கு கூப்பிடுது. அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வாய்ஸ் சுத்தமாக ஃபேமிலியரே கிடையாது, ஏன்னா ஜங்குக்கோட வாய்ஸ் காலேஜில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பியாசிங்களா லைட்டாக வச்சு அதை ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் லைட்டாக கல்ப் பண்ணுறீங்க. சரி இவன் மாஃபியா தான், இப்படி இருக்கான் பார்க்கறதுக்கே, அப்போவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. என்னத்துக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ
சரி என்னத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் லைட்டாக சிரிக்கிறான். ஓ ரெஸ்பெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்போது அவனோட கைமுட்டி வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு அவனோட பாம்ஸில் வந்து அவனோட ஜாவை ரெஸ்ட் பண்ணுறான். நான் எதுக்கு கூப்பிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோடய ஃபியான்ஸியாக நீ நடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, அந்த காஃபேல யாருமே இல்லை, மனுஷன் ஃபுல் காஃபேல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓனர்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதனால யாருக்கும் எதுவுமே கேட்காது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே அவன்கிட்ட திரும்புகிறீங்க. எதுக்கு நான் நடிக்கணும், நீ தான் நல்லா நடிப்பியே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இல்லை, நீ என்ன கேட்டாலும் தரேன் சொல்லு அப்படிங்கிறா. எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரி போகிறீங்க. உட்காரு வயன், நான் அவனை போகவே சொல்லலை அப்படிங்கிறான். ஜங்குக்கு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. என்ன, அவனோட பழைய காலேஜ் ஜங்குக்கு மாதிரி இருக்கிறவா இருக்கேன் அப்படிங்கிறான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜங்கு. ஏய் அதான் இவ்வளோ நேரம் கேட்குறேன்ல, சும்மா சொல்லிட்டு போ, காசு வேணுமா தர்றேன் வாங்கிக்கோ. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சே இதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்களா, வாங்குவாங்க தான், பட் ஆனாலும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனாலும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சே அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன, உன்னால் என்ன கொடுக்க முடியும், என்ன கேட்டாலும் தர முடியும் அப்படிங்கிறான். நீங்கள் ஏதாவது சொல்லு அப்படிங்கிறீங்க. ஆனாவா, என் ஃப்ரெண்டு வாயன் நின்று இரு அப்படியே நாட்டி அப்படிங்கிறான். உன் ஃப்ரெண்டை நடிக்கணுமா, சே என் ஃப்ரெண்டு டி நீனு, அதுக்காக சும்மா என்ன அடிச்சு கொடு போதும் அப்படிங்கிறான். சீ எதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு தோணுது அந்த மாதிரி. பட் ஆனால் நீங்கள் எதுவும் காமிச்சிக்கல. சரி ஓகே, என்னவா நடிக்கணும், அதான் சொன்னேனே என்னோடய ஃபியான்ஸியாக நடிக்கணும் அப்படிங்கிறீங்க. என்னைக்கு அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கம்மிங் சாட்டர்டே அப்படிங்கிறான். ஓகே, எங்கே வரணும் அப்படிங்கிறீங்க. நீலாம் வர வேணாம், நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நம்ம லவ்வர்ஸாக இருந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறான், ரிங் பாக்ஸ். ஸோ என்கேஜ்மெண்ட் ஆனோன்னு காமிச்சிக்கணும், இதை போட்டுட்டு வா, நம்மளோட என்கேஜ்மெண்ட் ரிங்காக இருக்கட்டும் சரியா அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளாட்ட அந்த பாக்ஸ் உங்கள்கிட்ட புஷ் பண்ணுறான். ஸோ நல்லா செம்ம எக்ஸ்பென்சிவான ரிங்கு. ஸோ அந்த பாக்ஸ்லேயே தெரியுது நல்லா பிராண்டட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அதை டச் பண்ணுறீங்க. ஓகே போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க தான் தலையை அப்படியே தூக்கிருப்பீங்க. அவுட்ஃபிட் எல்லாமே நான் சாட்டர்டே மார்னிங் என்னோடய கார்ட்ஸ் வந்து உன் வீட்டில் கொடுத்துருவாங்க, அதை போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையாட்டிட்டு இருப்பீங்க. அவ்வளோதானே அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அவனோட சேரில் அப்படியே பின்னாடி அப்படியே சாயிறான். கிளம்பலாம் அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த பாக்ஸ் தூக்கிட்டு கிளம்பியிருப்பீங்க. ஸோ உங்களோட வீடுங்கிறது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஜஸ்ட் சம் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இப்போ வந்து அவனுக்கு அவன் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அவன் வேறு உங்களை இவ்வளோ நாள் கோஸ்ட் பண்ணுறதுனா ரொம்ப சீரியஸாக கிடையாது, அவன் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி நான் வந்து மாஃபியா சைட் போகிறேன், ஸோ அதனால் வந்து உனக்கு எந்த டேஞ்சரும் வந்துடக்கூடாது, அதனால் வந்து என்னால் அவனை மீட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்டு நான் வேணால் உன்னை கூப்பிடுறேன், கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட சொல்லியிருப்பான். மேபி இப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பான் போல், ஸ்டெடியாக அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு, வேறு எதுவுமே உங்களுக்கு தோணலை.
ஸோ இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, ஓகே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாள் இருக்கு இன்னும். ஸோ டே ஸ்கேப்ஸ். இப்போ ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கெல்லாம் மண்டேல இது மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே, அதே ஃப்ரைடே தான்டா. ஸோ ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க சோஃபாவில், ஜஸ்ட் கால் மேலே கால் போட்டுட்டு படுத்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் ஃபோன் கூட உங்களுக்கு நோண்டுற மாதிரி தோணவே இல்லை. அப்படி சும்மாவே படுத்திருக்கீங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 24 hours நம்ம அவனோட ஃபேக் ஃபியான்ஸியாக நடிக்க போகிறோம். ஒருவேளை சிலர் ஏதாவது நம்மளை பிலீவ் பண்ண என்ன பண்ணுறது, யாராவது நம்பலாம் என்ன பண்ணுறது, ஒருவேளை அவனுக்கே பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அந்த சீரீஸ் பார்க்குறது அந்த மாதிரி தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அப்படி இல்லவே இல்லை. தூக்கமே இல்லை ஒரு 2 நாளாக. அதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃபெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறது அப்படின்ட்டு. பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே பார்க்குற மாதிரியே தோணல. கருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ போடுறீங்க. ஏதாவது கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இப்போ தான் உங்கள் ஃபோன் அடிக்குது. யாருன்னே தெரில, புது நம்பர். ஸோ லாஸ்ட்டாக வெட்னஸ்டே மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு 2 நம்பர் கால் வந்திருக்கும். ஒரு நம்பர் சங்கு கம்பெனியோடது, இன்னொரு நம்பர் நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ 2 நம்பர் வந்திருக்கும்னு சொன்னேன்ல ஸ்டார்டிங். ஸோ அந்த 2வது நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் எடுக்கிறீங்க, ஹலோ அப்படிங்கிறீங்க. இது வந்து ஆக்சுவலி சங்கு கூட பர்சனல் நம்பராக இருந்திருக்கும். ஹலோ ஐயன் அப்படின்னு சொல்லி அவனோட வாய்ஸ் தான் கேட்குது. பைத்தியத்துக்கு எத்தனை நம்பர், ஷோ மாஃபியா ஏன் மாஃபியா, அவன் 1000 நம்பர் கூட வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையை அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க உள்ளார. ஹலோ அப்படின்னு மறுபடி கேட்குறீங்க. நான் தான் வயன் பேசுகிறேன், சங்குக் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறான். என்னது? என் கார்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவாங்க வயன், நீ என் மேன்ஷன் கிளம்பி வந்துடும் அவங்க கூட அப்படிங்கிறான். நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒன்றும் பண்ண போகிறலாம் இல்லை, சரியா, கிளம்பி வா. ஒன்று எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணி விடுவாங்க நாளைக்கு. ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டு தானே. ஜஸ்ட் ஈவெண்ட்டா வயன்? என் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க வயன். நான் அவனை என் லைஃப் பார்ட்னராக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நீ என்ன சொன்ன? ஃபேக் ஃபியான்ஸின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் யாராவது கேட்டால் எங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் பேசிக்கிறேன். ஏன் உனக்கு என்ன? நீ ஜஸ்ட் நடிக்க போகிற, அதுக்கப்புறம் கிளம்ப போகிற. இப்போதைக்கு என் மேன்ஷன் கிளம்பி வா, என் கார்ட்ஸ் தான் ஒரு 1/2 hour அவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறான். சங்குக்கு எனக்கு சரியாக பாடல. என்ன என் கூட இவ்வளோ நாள் இருந்ததே கிடையாதா? ஏன் வயன் கிளம்பி வா, ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறான். ஜாலியாக இருக்குமா? உனக்கு என்ன சின்ன புள்ளன் மனசு நடப்பாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் வந்து. பட் ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்கல. சங்குக்கு வேண்டாம், நான் தான் இதுக்கு மட்டும்தானே ஓகே சொன்னேன், அதுக்கு ஓகே சொன்னால் எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன மாதிரி தான். கிளம்பி வா. நான் உடனேவா கிளம்பி வர சொன்னேன்? எங்கள் ஆட்ஸ் வருவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனே பார்க்குறீங்க. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ சோதனை அப்படிங்கிற மாதிரி தள்ள கையை வச்சுட்டு அப்படி பார்க்குறீங்க. ஒரு 15 minutes இருக்கும். சரி இப்போ என்ன வழி, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நார்மலாக நீங்கள் எப்படின்னா வீட்டில் போட்டிருக்க மாதிரி அவுட்ஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு. ஸோ போயிட்டு ஒரு நார்மலாக ஒரு பேண்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ சொல்லிட்டான் போய் தான் ஆகணும், அப்புறம் வேறு மாஃபியா ஏதாவது பண்ணி நீ தொலைச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 minutesலேயே வந்துட்டு அவனோட கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட தான் வந்து காலிங் பெல் ரிங் பண்ணுறாங்க. மேம்
அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாய்ஸ் வெளில வந்து வருது. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கதை திறக்கிறீங்க. மேம் ஜங்குக் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 மேல் 2 ஃபீமேல் அப்படி வந்திருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் மேல்ஸ் கூட வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி மனுஷன் யோசிச்செல்லாம் ஃபீமேல்லாம் கூட அனுப்பிச்சிருக்கான். ஸோ நீங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து உள்ளார வந்து கீ மட்டும் அந்த ஹோல்டர்லேருந்து எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும்ல. ஸோ அது மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த கீ மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோன் மட்டும் பாக்கெட்லேயே வச்சுருப்பீங்க. ஸோ ஜீன்ஸ் பாக்கெட்டில். ஸோ அது அப்படியே எடுத்துகிட்டு படுக்க வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அப்போ இருந்த ஜங்குக் வேறு, இப்போ இருக்க ஜங்குக் வேறு. இப்போ வீட்டுக்கெலாம் போனால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட மைண்டு ஃபுல்லாக தோணிகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் சரி ஓகே வந்துட்டாங்க போகலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி அப்படியே எட்டி எட்டி பார்க்குது உங்களுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அவங்க கூட. ஸோ லேட்டர் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஜங்குக்கோட மேன்ஷன் வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா பெரிய மேன்ஷன், நல்லா மாடர்னாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு அவங்க அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அங்கே கோச்சில் உட்காந்துருக்கான். ஸோ கால் மேலே கால் போட்டு மடியில் வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இந்த ஃபைல் மாதிரி இருக்குது, அதை ஓப்பனில் வச்சு படிச்சிட்ருக்கான். ஸோ இன்னொரு ஒரு கை வந்து பேப்பர்ஸ்லாம் ஃப்ளிப் பண்ணுது, இன்னொரு ஹேண்டில் வந்து ரெட் ஒயின். ஸோ சூட் தான் போட்டிருப்போம் போல், இப்போ தான் வேலையை விட்டே வந்திருப்பான். ஸோ சூட்லேயே வந்து எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. ஸோ சூட்லேயே உட்காந்துருக்கேன், நல்லா டைலாக நல்லா லூஸ் பண்ண மாதிரி. ஸோ ஹேர்லாம் நல்லா ரஃபில் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டைல்டாகவே இல்லை. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்தால் மனுஷன் அவன் வீடு எப்படி வேணா இருப்பான் அந்த மாதிரி. ஸோ தலையெல்லாம் நல்லா ரஃபில் பண்ண மாதிரி அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே தலையில் கை வச்சு அந்த ஹேர் அப்படியே ஃப்ளப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்தோடனே அப்படியே தலையை தூக்கி பார்க்குறான். ஹாய் வயன் அப்படிங்கிறான். ஹாய் அப்படிங்கிறீங்க. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த சின்ன கோச் இருக்கும்ல, ஸோ பெரிய கோச்சில் அவன் உட்காந்துருக்கான் ஒருத்தனா. ஸோ அவங்கள வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்கார சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஒரு மெய்டு வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு காஃபி வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக்குன்னு சொல்லி ஆப்வியஸ்லி நீங்கள் அவனோட ஃப்ரெண்ட், அவனுக்கு தெரியும் அவங்களோட ஃபேவரேட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. எனக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்க. ஐயோ மேம் சாரிங்கள வேலையை விட்டு தூக்கிடுவார் ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டேன். பட் குடுன்னு ஓடுது மறுபடியும் கிச்சனுக்குள்ள. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. கூப்பிடலாமா வேணாமா, ஐயோ அமைதியார் வயன் அமைதியார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோணுது. நீங்கள் மாட்டுக்கு அமைதியாக காஃபி மட்டும் எடுத்து மட்டியிலே வச்சுருக்கீங்க. லைட்டாக அந்த கப்பு தடவுறது அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. குடி தடவிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். உங்களுக்கு தெரியும் லைக் தலையை தூக்கியே பார்க்கல, பட் நான் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் மெதுவாக குடிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1/2 hour போகுது. நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கீங்க. அவன் ஃபைனலி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு தள்ளி வைக்கிறான். ஸோ அவன் 2-3 டாக்குமெண்ட்ஸ் முடிச்சிருப்பான். ஸோ நீங்கள் அந்த இப்போ வந்து பார்க்குறீங்க. என்னோடய ரூமுக்கு ஆப்போசிட்டில் மேலே மெய்டு வந்து உனக்கு ரூம் கொடுப்பாங்க, நீ அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ லைட்டாக அப்படி எந்திரிச்சிருப்பீங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு மெய்டு வந்து உங்களை கூப்பிட்டு போக வந்திருப்பாங்க. அப்புறம் வயன் அப்படிங்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, வெயிட் பண்ணும்ல அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் ரூமுக்கெலாம் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த திங்ஸுமே ஆக்சுவலி எடுத்துகிட்டு வரல. ஸோ இருக்க போகிறது ஒரு நாள், எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஜங்குக்கு வந்து நல்லாவே தெரியும் அவன் இங்கே எல்லாமே அவனோட மெய்ட்ஸில் வந்து சொல்லி இந்த மாதிரி அந்த திங்ஸ்லாம் அவளுக்கு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து டப்புனா அந்த பக்கம் ஏர்பாட்ஸ் இருக்கும், எடுத்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சரி ஓகே டிஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருப்பீங்க. ஒரு 15 minutes இருக்கும். உங்களோட டோரில் நாக்கு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஏர்பாட்ஸ் எடுத்து உள்ளே அந்த பக்கம் வச்சுருப்பீங்க. ஐயோ யாரோடதுன்னே தெரியாமல் எடுத்து போட்டிருக்கேன் நீ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி சைடில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் கதவு திறக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் உள்ளே லாக் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஸோ ஜங்குக் தான் நகரு உள்ளே வரணும் அப்படிங்கிறான். உள்ளே வா
அப்படிங்கிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து உள்ளே வரான். வந்துட்டு அவன் என்னோட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். சொல்லு அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த ரூமில் வந்து ஒரு கோச் மாதிரி இருக்கும். ஸோ கோச்சில் போய்ட்டு உட்காந்துட்டு கால் மேலே கால் போடலாம். அவனுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. உட்காரு, ஏன் நின்றுட்டுருக்க, வரும் தானே அப்படிங்கிறான். உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க இன்னொரு கோச்சில். எதுக்கு அங்கிட்ட உட்காடுறீங்கிட்ட உட்காருடி அப்படிங்கிறான். உட்கார்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பேர்லி ஈவன் டாக். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப எக்ஸிடெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறான். ஏண்டி அவ்வளோ வேலையும் உனக்கு கூப்பிட்டு வச்சுருக்கேன், எனக்கு எக்ஸிடெண்ட்டு தாண்டி இருக்கணும், உனக்கு இல்லை, நீ சொல்லுங்க. இந்த காலேஜ்லேருந்தும் உன்கிட்ட சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மை தான் சரியா? அதுக்காகன்னு பேசாமலே இருந்தால் என்ன? உனக்காக தானே எல்லாம் பண்ணுறேன். எனக்காகவா அப்படிங்கிறீங்க. உனக்காக தான் அப்படிங்கிறான். இல்லை புரியல அப்படிங்கிறீங்க. நம்ம மாஃபியாவில் வந்ததோட ஃபேமிலிக்காக இருக்கலாம்டி. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு அன்றைக்கி ஒரு வார்த்தை, நான் ஸ்டாண்டர்டாக ஆகிட்டு நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவேன்னு சொன்னது, இந்த ஒர்க்கெல்லாம் நான் இப்போ பண்ணுறது, நான் என்ன நானே இவ்வளோ ரிச்சாக வச்சுக்கிறது எல்லாம் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வச்சுக்கணுங்கிறதுக்கு தான். வேறு எதுக்கு அப்படிங்கிறான். எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? யார் சொன்னா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றை மாதிரி வருமா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக உங்களோட லேப்பே பார்க்குறீங்க. ஏன் உனக்காக இவ்வளோ வேலை பார்க்குறேங்கிறேன், உன் மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காலையாடி ஃப்ரெண்டுக்கு நான் ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறேன்ட்டு அப்படிங்கிறான். உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சொல்கிறீங்க. உனக்கு தெரியாது, என் வாயிலேருந்தே பிடுங்கணுங்கிற. சரிடி சொல்கிறேன், நீ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நீ காலேஜில் கேட்ட, எனக்கு எல்லாம் தெரியும், தெரியாதுலாம் நினைக்காத, ஐ லவ் யூ டி அப்படிங்கிறான். ஸோ இப்போ அவன் கால் மேலே கால்லாம் போகல, நாமளாக உட்காந்துட்டு அவனோட சின்ன வந்து அவனோட கையில் வச்சுருக்கான். ஸோ கையில் அப்படியே ரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி உங்களை பார்க்குறான். அப்படிங்கிறீங்க. ஐ லவ் யூ டி அப்படிங்கிறான். ஜங்குக் அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறான். செட் ஆகாதுடா அப்படிங்க. என்ன செட் ஆகாது? இல்லை நீ சொல்லு, என்ன இத்தனை வருஷம் வச்சுட்டு செட் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலன்னு நினைக்கிறியா? ஜங்குக், நான் உனக்கு ஃபேக் ஃபியான்ஸாக நடிக்கிறேன்னு தான் சொன்னேன், தவிர இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது ஜங்குக் அப்படிங்கிறீங்க. வயன், எனக்கு தெரியும்டி, நீ இத்தனை வருஷம் என்ன லவ் பண்ணதும் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுனால நீ எத்தனை நாள் அழுதுருக்க, ஏன்னா வான்னு வீட்டில் கத்திருக்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் இத்தனை வருஷம் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ வேணா என்னை பார்க்காம இருக்க ட்ரை பண்ணியிருக்கலாண்டி, ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். ஜங்குக் அப்படிங்க. உங்களுக்கு பேச்சே வரல ஒழுங்கா, அவன் பேரை தவிர எதுவுமே வரல வாயில். சொல்லுடி, கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறான் மறுபடி. அப்படின்னா பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் உங்கள் லேப் மட்டுமே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க, அவனை பார்க்கவே இல்லை, இப்போ தான் அவனை பார்க்குறீங்களே. ஐ லவ் யூ டி, சொல்லு, அது நோன்னு சொல்லாத, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவன் டப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். ஜங்குக் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். நான் லவ் பண்ணுறனால எனக்கு தெரியாது, பட் ஐ மிஸ்ட் யூ அப்படிங்கிறீங்க. நீ லவ் பண்ணுறியோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லடி, நான் லவ் பண்ணடி எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறான். அப்படியே ஸோ உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே அவனோட கை உங்கள் வேஸ்ட்டிட்ட போகுது. ஸோ உங்கள் வேஸ்ட்டில் அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்கான். சொன்னது கேட்டுச்சா அப்படிங்கிறான். அப்படி மறுபடியும் கேட்குறீங்க. புரியலையா? நீ என்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணலாம்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் உன்னை ஒருத்தர் லவ் பண்ணி வச்சுக்கோயேன், நீ எனக்கு மட்டும்தான்டி, வெளில போக முடியாது அப்படிங்கிறான். அப்படியே நான் ஆண் பார்க்குறீங்க. ஜங்குக்கா அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுறேன்னு, நான் அதெல்லாம் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ காலேஜ்லேயும் உன் ஃப்ரெண்டுகிட்ட அப்போ சொன்னேன்,
கேட்டிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும். அது அப்போது இப்போயும் தான். அப்புறம் ஏன்டி நான் சொன்னோன்னே சரின்னு சொன்னேன். அவ்வளோ ஹெசிடண்ட்டாக நடித்தோம் சரின்னு சொன்னால, எவ்வளோ சொல்லியிருப்பாளா? நீ சொல்லும் போதே தெரியும்டி, நீ சொல்லுவ அப்படின்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஒன்று எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால இல்லை, நீ தான் எனக்கு நீ தான் நடிக்கணும். நீ நடித்தாலும் நான் ஒரு நாள் நீ என்னோட ரியலான ஃபியான்சி ஆவாடி அப்படிங்கிறான். சங்குகா ஜஸ்ட் சே யூ லவ் மீ அப்படிங்கிறான். ஃபோர்ஸ் பண்ணாத அப்படிங்கிறீங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணுறேண்ணா, சரி விடு அப்படின்னு சொல்லி அவன் வேஸ்ட் வந்து கையெடுக்கிறான். உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஐயோ இவன் நிஜமாமே விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி. இரு அப்படின்னு சொல்லி அவனோட பெஸ்ட்டை பிடிக்கிறீங்க. என்ன ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. யூ லவ் மீ அப்படிங்கிறான். ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. பொண்டாட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெஃப்ட் சைட் அட்டாச் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ லைட்டாக அந்த சாஃப்டான கிஸ் அப்படியே ரஃப் ஆகுது. நீங்கள் எங்கே பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அவனுக்கு லைட்டாக அப்படியே கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அப்படியே அவனோட கிஸ்ஸஸ் அப்படியே உங்களோட நெக், ஷோல்டர், ஜா அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அது மாதிரி அங்கே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான்டா. ஸோ இதோட அனௌன்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஜிஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃபைனல். ஓகே, நோ சேஞ்சஸ். ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அதெல்லாமே வந்து ஃபுல்லாக டிசைனிங்கில் முடிச்சிருக்கோம். ஸோ அதோட இன்வைட் லிங்க் வந்து நான் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பயோவில் கொடுத்துருக்கேன். அது 2மே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் பயோவில் இருக்குது. இப்போ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஸோ அது வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட். ஸோ ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டீமாக இருக்கும்போது வேறு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த அக்கௌண்ட் இப்போ கிடையாது. ஓகே, ஸோ பப்போஸ் தான் அந்த லிங்க் எல்லாமே நான் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அண்ட் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸுமே அதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி இன்னொரு பேசலாம். ஸோ அப்போ கண்டினியூ பண்ணலாம்டா ஸ்டோரியை. ஸோ இப்போது நீங்கள் 2 பேர் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜங்கோக் அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறான். ஸோ 2 பேருமே ஃபுல்லாக நேக்கட். ஸோ அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். லவ் யூ டி அப்படிங்கிறான். லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே அவன் ஜஸ்ட்லேயே பார்த்துருக்கீங்க. இனிமேல் நீ ஃபேக் ஃபியான்ஸே வாய்ப்பே இல்லை, ஃபேக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிறீங்க. பார்த்தேன் ப்ளீடாக போதே தெரிஞ்சிச்சு ஆயமோடு அப்படிங்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு சரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலை அப்படியே தட்டி கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் அவன் கொடுத்த ரிங்கை போடவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவனோட ஸ்டடி ரூம் போயிருப்பீங்க. ஸோ லைட்டாக நாக் பண்ணுறீங்க. கமன் அப்படின்னு சொல்லி அவனோட வாய்ஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் அப்படி அங்கே போயிட்டு ஜங்குக் அப்படிங்கிறங்க. சொல்கிறீ அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் லேப் அப்படியே பேட் பண்ணுறான். ஸோ அப்படின்னா வந்து என் லேப்பில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் போய்ட்டு கிட்டு அவன் லேப்பில் ஏறி உட்காந்துட்டு அவனோட நெக்கு கிட்ட தான் அவங்களோட ஆம் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜங்குவா அப்படிங்கிறீங்க. சொல்கிறீ அப்படிங்கிறான். எனக்கு ஒரு ரிங்கு கொடுத்தல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படிங்கிறான். அது போடவா அப்படிங்குங்க. நீ போடாத நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறான். ரியலி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்கே ரிங்கு அப்படின்னு நான் கேட்குறான். ஸோ நீங்கள் கையில் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அப்படின்னு கொடுக்குறீங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தோடனே அவன் அப்படியே எடுத்துகிட்டு உங்களோட விரலில் போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு சிரிப்பாக வருது. எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறான். எல்லோரும் ஈவெண்ட்டு பெருசாக வச்சு பண்ணுவாங்க, நீ என்ன மடியில் உட்கார வச்சு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹலோ, இது ஒன்றும் ப்ராப்பராலாம் இல்லை சரியா,
ப்ராப்பராக நான் எப்படி வைப்பேன் நீ கிராண்டாக வைக்கும்போது பாரு அப்படிங்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பக்கம் திரும்பி அவங்க லிப்ஸை அப்படி அட்டாச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணியிருப்பான்டா. ஸோ இதோட அந்த ஒன் சைட் முடிச்சுக்கலாம்டா. பாபா, லவ் யூ ஆல் அண்ட் மறக்காமல் ஜிஜிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட அந்த பாட்டு வந்து ஒரு 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதில் ஜாயின் பண்ணி அதில் பாருங்கடா. ஸோ பாபா, லவ் யூ ஆல். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ஸ்டோரி அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்டா. பாபா, லவ் யூ ஆல்.